2024 ஜெனரல் எலெக்ஷன்ல எப்போ பிஜேபியால ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஆட்சி அமைக்க முடியலையோ அப்ப ஹீரோவானவங்க தான் ஆந்திராவை சேர்ந்த சந்திரபாபு நாயுடும் பீகாரை சேர்ந்த நிதிஷ்குமாரும். ஃப்ரம் த பிகைனிங்ல இருந்தே இவங்க வச்ச ஒரு பெரிய டிமாண்ட் என்னன்னா அவங்களுடைய ஸ்டேட்டுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம்தான். இப்போ பார்லிமெண்ட் செக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இதுல பீகாரை சேர்ந்த எம்பி ராம்பிரீத் எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்னு ஒரு ரிட்டன் ஃபார்மேட்ல கேட்கிறாரு. இதுக்கு நிதித்துறையோட இணை அமைச்சரா இருக்கக்கூடிய பங்கஜ் சௌத்ரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இத மாதிரி ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குற ஐடியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இல்லவே இல்லை, அதுவும் அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய அந்த கேட்டகரிக்குள்ளேயும் பீகார் வரல அப்படின்னு ஒரு ஓப்பனான ஒரு விஷயத்தை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த விஷயம் பீகாருக்கு மட்டும் சொன்னது கிடையாது, நம்ம டைரக்டாவே புரிஞ்சுக்கலாம் சந்திரபாபு நாயுடுக்கும் இதே அப்படிங்கிற விஷயம் தான். இன்னும் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி ஒரு 2 மாசம் கூட முழுசா ஆகல, இப்பவே இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த பஞ்சாயத்து வெறும் பேச்சுவார்த்தையோட இருந்தா பிரச்சனை இல்லை, அதை தாண்டி ஏதாவது முடிவு எடுக்க போறாங்களா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்க கேள்வி. இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். பிரபா டாக்ஸ்ல நான் போஸ்ட் பண்ண கண்டென்ட் மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அப்பதான் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம இந்தியாவில் மெஜாரிட்டி வேணும் அப்படின்னா 272 சீட்ஸ் ஜெயிக்கணும். இப்போ என்டிஏ அலைன்ஸ் 293 ஜெயிச்சிருக்காங்க. பட் இதுல 2 முக்கியமான பேர் தான் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும். சந்திரபாபு நாயுடு 16 எம்பி சீட்டை கையில வச்சிருக்காரு, நிதிஷ்குமார் 12 எம்பி சீட்டை கையில வச்சிருக்காரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து 28 எம்பி சீட் இருக்கு. ஸோ அந்த 293 என்டிஏ அலைன்ஸ் சேர்ந்து ஒரு 28 சீட்டை எடுத்தோம் அப்படின்னா 265 தான் வருது. ஸோ மெஜாரிட்டிக்கு தேவையான 272 அப்படிங்கிறது பிஜேபிக்கோ என்டிஏ அலைன்ஸுக்கோ இல்லாம போயிடும். அதனாலதான் பிஜேபி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இப்போ பார்த்து எடுத்து வைக்க வேண்டிய அந்த சூழல்ல இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 டைம் அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா மெஜாரிட்டியில இருந்தாங்க, என்ன தோணுச்சோ செஞ்சாங்க. பட் இப்போ ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மூவுமே ரொம்ப கவனிச்சு வைக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. இப்போ வர அந்த சிறப்பு அந்தஸ்து, அந்த விஷயத்துக்கு நமக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படின்னதும் நமக்கு உடனே மைண்ட் ஜம்மு காஷ்மீருக்கு போகும். ஆர்டிகல் 370 அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துது அப்படின்னு. பட் அந்த சிறப்பு அந்தஸ்து வேற, இப்போ நம்ம பேச போறது வேற. இதை சிறப்பு வகை அந்தஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல அப்போ ஜம்மு காஷ்மீருக்கு கிடைச்சிருந்தது ஆர்டிகல் 370 படி. ஆனா இப்போ நிறைய மாநிலங்கள் கேட்கிறாங்கல்ல, ஆந்திரா, பீகார், ஒடிசா, ராஜஸ்தான், நிறைய ஸ்டேட் சிறப்பு அந்தஸ்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. சில மாநிலங்களுக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, இதுக்காக கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஒரு பிரிவும் கிடையாது, ஆர்டிகளும் கிடையாது. இது இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள்லாம் பின்தங்கி இருக்காங்களோ அவங்கள நம்ம மேல எடுத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக 1969ல பினான்ஸ் கமிஷன் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. இத மாதிரி சில மாநிலங்களுக்கு நாம சிறப்பு அந்தஸ்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களையும் எல்லா ஸ்டேட் மாதிரி மேல கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அதபடி தேசிய வளர்ச்சி குழு என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு நம்ம கொடுக்கலாம், சிறப்பு அந்தஸ்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ற இடத்துல இந்த தேசிய வளர்ச்சி குழு தான் இருக்காங்க. இதுல யாரெல்லாம் மெம்பரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎம் இருப்பாங்க, ஆல் ஸ்டேட்ஸோட சிஎம் இருப்பாங்க, அப்புறம் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் இந்த கமிஷனுக்குன்னே இருப்பாங்கல்ல சில டீம், அவங்க இருப்பாங்க. அவங்க தான் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இதை ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணது 5th ஃபினான்ஸ் கமிஷன் 1969ல. ஸோ அந்த வருஷமே ஜம்மு காஷ்மீர், அசாம், நாகாலாந்து அந்த 3 ஸ்டேட்டுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 74ல சில ஸ்டேட்டுக்கு கொடுத்தாங்க, 2001ல உத்தரகாண்டுக்கு கொடுத்தாங்க, 2014ல ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா பிரிஞ்சு போச்சு இல்ல, அப்போ தெலுங்கானாவுக்கு இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. சரி, ஏன் நிறைய ஸ்டேட் இந்த சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சிறப்பு அந்தஸ்து ஒரு ஸ்டேட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கள்ட்ட பிரிவிலேஜஸ் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, காமனா ஒரு ஸ்டேட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விஷயத்துக்கு 70% 65% ஃபண்டு ஒதுக்குறாங்க அப்படின்னா, இந்த சிறப்பு அந்தஸ்து வாங்கிட்ட ஒரு ஸ்டேட்டுக்கு 90% அந்த ஃபண்ட் அப்படிங்கிறத ஒதுக்குவாங்க. நம்ம ஓவராலா கவர்மெண்ட் பட்ஜெட் போடுறாங்கல்ல, அதுல இருக்கக்கூடிய 30% இத மாதிரி சிறப்பு அந்தஸ்து வாங்கியிருந்த அந்த ஸ்டேட்டுக்கு தான் போகுது அப்படின்னு தான் டேட்டாவே சொல்லுது. இதை தாண்டி நிறைய பிரிவிலேஜஸ் இருக்கு. கார்பரேட் டாக்ஸ்ல கம்மி பண்ணுவாங்க, இன்கம் டாக்ஸ்ல கம்மி பண்ணுவாங்க. இப்ப வெளிநாட்டுல இருந்து ஒரு கார்பரேட் கம்பெனி அந்த சிறப்பு அந்தஸ்து உள்ள
அந்த ஸ்டேட்ல வந்து நாங்க நிறுவனம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ கிடைக்கும், அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. இத மாதிரி நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம், நாங்களும் மற்ற ஸ்டேட் மாதிரி ஈக்குவலா வரணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கப்படுறது தான் இந்த சிறப்பு அந்தஸ்து. அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாநிலம் வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ கூட ஒடிசா, ராஜஸ்தான், கோவா, பீகார், ஆந்திர பிரதேஷ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. பட் என்னன்னா இனிமேல் நம்ம இதுல வந்து அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா 2014 வரைக்கும் 11 ஸ்டேட்டுக்கு அந்த சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. பட் 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்துட்டு அதெல்லாம் கொடுத்திருந்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டு 3 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் இப்போ வந்து அந்த சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது இருக்கு. மோஸ்ட்லி இந்த சிறப்பு அந்தஸ்து எல்லாமே நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு தான் கொடுக்கப்பட்டு இருந்தது. இப்போ இவங்க கேட்கிறாங்க, சரி இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க, என்ன அடிப்படையில சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பொதுவா எப்படி இதை கொடுப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்ல வந்து மலைப்பகுதிகள் வந்து நிறைய இருக்கணும். அதாவது மலைப்பகுதிகளில் மக்கள் வாழக்கூடிய இடம், டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய இடம், அத மாதிரி இடமா இருக்கணும். பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பா இருக்கணும். அதே மாதிரி பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற இடமா இருக்கணும். அதாவது ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கு, அங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அது கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் தெரியும். அதே மாதிரி விஷயங்களா இருக்கணும். அதே மாதிரி பொருளாதாரத்துல பின்தங்கிய மாநிலம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மற்ற ஸ்டேட்டு கூட கம்பேர் பண்றப்போ இது ரொம்ப டவுனா இருக்கு இந்த ஸ்டேட்டு அப்படின்லாம் அவங்க ஃபீல் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஸ்டேட்ல உருவாகக்கூடிய அந்த எக்கனாமி அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்டோட செலவுக்கே பத்தாத அளவுக்கு அந்த மாநிலம் பின்தங்கி இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்கலாமா அப்படின்னே கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேற ஒரு கண்ட்ரியோட நம்ம பார்டரை ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேட் அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் இந்த அடிப்படையில தான் இவ்வளவு நாள் சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு இருந்தது. பட் இப்போ இதெல்லாம் அதிகமா யாருக்கும் கொடுக்க கூடாது, இருக்கிற ஒரு 3 ஸ்டேட்டோட இதை முடிச்சுக்கணும் அப்படின்னு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிமே சிறப்பு அந்தஸ்து எந்த ஸ்டேட்டுக்கும் கொடுக்கிற அந்த ஐடியாவிலே கிடையாது. இந்த நேரத்துல நாம தான் கவர்மெண்ட்ல ஹீரோவா இருக்கோமே, நம்மள நம்பி பிஜேபி கவர்மெண்ட் வந்து ரூலிங்ல இருக்காங்க அப்படிங்கிறப்போ பீகாரும் ஆந்திராவும் இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா கேட்டுட்டு இருக்காங்க. இத அவங்களே சும்மா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் இப்போ பீகார் வந்து நேற்று கேட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அங்க இருக்கக்கூடிய லாலு பிரசாத் யாதவோட பார்ட்டி வந்து நிதிஷ்குமார் வந்து அவருடைய தேவைக்காக தான் பிஜேபியில இருக்காரு, நம்ம ஸ்டேட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை கேட்டு கொண்டு வர முடியல பாருங்க அப்படின்னு இதை ரொம்ப பொலிட்டிக்கலா டேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த இப்போ பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் 2 பேரை பத்தியுமே நமக்கு தெரியும், என்ன நேரத்தில் வேணாலும் என்ன முடிவு வேணாலும் எடுப்பாங்க. சொல்ல போனா நிதிஷ்குமாரை வந்து ஜம்பிங் மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் சொல்ல, இது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பேர். அதாவது எப்ப வேணாலும் எந்த பார்ட்டிக்கு வேணாலும் அவர் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு. ஸோ நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி இன்னும் முழுசா 2 மாசம் கூட ஆகாத டைம்ல இதை மாதிரி பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஒரு இந்தியாவோட குரோத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா நல்ல விஷயமே கிடையாது. இந்த விஷயத்த பிஜேபி வந்து எவ்வளவு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண போறாங்க, என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க, சமாதானம் பேச போறாங்களா, என்ன முடிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இதனாலதான் எப்பொழுதுமே அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ரூலிங்க்கு வந்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்க நினைச்ச முடிவை எடுக்கலாம், இந்தியாவுக்கு ஒரு நல் வாய்ப்பா இருக்கும். ஆனா இத மாதிரி ஒரு அலைன்ஸ்ல ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அதை மூவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அதுவும் பிஜேபி இதுக்கு முன்னாடி 2 டைமும் ஒரு மெஜாரிட்டியோட இருந்து ப்ரூட்டலா அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. பட் இப்போ சுத்தி இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்ல வேண்டியதை கேட்டு நடக்க வேண்டியது இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். வில் see you on next video. Bye viewers.